ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி ஆஃப் ஏ கிச்சன். நான் வீட்டிலே உருக்குன நெய்யை வச்சு ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறேன். நான் என்ன இந்த பாட்டிலில் வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க, எம்டியாக இருந்தேன்னு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ரெகுலராக காய்ச்சிற பாலிலேருந்து பால் ஆடை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஐஸ் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஹை ஸ்பீடில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வெண்ணெய் திரண்டு வரும். இதை கூலிங்கான தண்ணியில் ஒரு 2-3 டைமு வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சி தனியாக எடுத்துக்கலாம். இதை ஒரு கடாயில் வெண்ணெயை உருக்கி எடுத்துக்கலாம். இது உருகிறப்போ இந்த மாவு மாதிரி இருக்கிறது எல்லாமே கீழே படிஞ்சிரும். நெய் மேலே திரண்டு வரப்போ ஒரு கொத்து நான் கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணி நெய்யை முறித்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை வச்சு டக்குன்னு ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் 1 கப்பு பாஸ்மதி ரைஸை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இது வறுத்துட்டு ஆறுனோன்னு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப நேரம் அரைக்க வேணாம், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரிசி வறுத்த அதே கடாயில் 1/2 கப்பு பாசிப்பயிறு சேர்த்து வாசனை வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே நான் பாகு காய்ச்சி எடுத்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இது காய்ச்சோன்னே ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன். ஒரு பேனில் 2 கிளாஸ் பால் நல்லா கொதித்த உடனே நான் வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பயிறு சேர்த்துட்டு பாசிப்பயிறு நல்லாவே வேகட்டும். பாசிப்பயிறு வெந்தோடனே நம்ம வறுத்த அரைச்சி வச்சுருக்கிற அரிசி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது அரிசி நம்ம சேர்க்கறதுனால கட்டி விழும், கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூனு நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டிலே செஞ்ச நெய்யில் ஒரு 10 முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அன்னவர பாயச பிரசாதம் அப்படின்னு நேமு. இவ்வளோ நாள் இதோட நேம் எனக்கு தெரியாது, வீட்டில் நிறைய டைம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சர்ச் பண்ணி பார்க்குறப்ப இதோட நேம் எனக்கு தெரியும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.